ஆனா இப்போ ரொம்ப எளிதா நீங்க என்னை விடுதலை செஞ்சிருக்கலாம் நீதிபதியா, இனி இப்படி தண்டனை கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறான். அப்போ அந்த நீதிபதி சொல்றார், தம்பி, இவ்வளவு நாளும் நான் ஒரு வக்கீலா உனக்காக ஓர் சார்பாக வாதாடினேன். உனக்காக வாதாடி உன்னை எப்படியாவது விடுதலை செய்யணுங்கிறதா என்னுடைய குறிக்கோள், அதை செஞ்சேன். ஆனா இப்ப நான் நீதிபதியா எது நியாயமோ எது சரியோ அதற்கு நான் அதற்குரியதை கொடுக்க வேண்டும். நான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, இப்ப இந்த நீதிபதி தான் யாரு? இந்த நீதிபதி தான் யாரு? ஆண்டவர் இயேசு. நான் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அவர் எனக்காக ஒரு வழக்கறிஞராக தந்தையிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொண்டே இருப்பார். ஆனால் எப்போது அவர் நீதிபதியாக வருகிறாரோ, இரண்டாம் வருகையின் போது, இரண்டாம் வருகைனா நாம இறந்ததுக்கு அப்புறமே அது ஒரு தீர்ப்பு. அந்த நேரத்திலே அங்கு இரக்கம்